எல்லாம் வல்ல இறையருள் துணை இருக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவாணன். இந்த பகுதியில் கன்னிராசி மே மாதம் 2026 உடம்பு ரீதியாக என்ன இருக்குங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம பேசலாம். கன்னிராசி பார்த்தோன்னா அதோட ராசிநாதன் புதன் பகவான். அது இப்போ ஜாதக கட்டத்தில் 8ஆம் இடம் இல்லாட்டி 9ஆம் இடத்துல சஞ்சரிக்குது. இது ஒரு பொதுவான பலன். இப்போ நம்ம புதன் ஸ்தானம் அந்த 8ஆம் இடத்துல 9ஆம் இடம் சஞ்சரிப்பதால் அவங்களுக்கு என்ன மாதிரியான குணநலன்கள் இருக்கும்னா, பொதுவாக புதன் அறிவுக்காரகன். அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் அந்த கன்னிராசிக்காரங்க ரொம்ப நுணுக்கமாக அதை அப்ரோச் பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமாக இன்டலெக்சுவலாக இருப்பாங்க, புத்திசாலிகளாக இருப்பாங்க, அறிவாளியாக இருப்பாங்க. இதனால் என்ன பிரச்சனைகள் வரும்னு பார்த்தோம்னா, எந்த விஷயத்தையும் அவங்க ரொம்ப கூர்மையாக கூர்ந்து நோக்கிறதால மற்றவங்களோட குறைகள், மற்றவங்களோட தவறுகள் அவங்க கண்ணுக்கு படும். அதை அவங்க வெளிப்படுத்தும் போது அவங்க உறவுகளில் நிறைய விரிசல்கள் ஏற்படும். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, எல்லாருமே மனுஷங்க தான். அந்த அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக தேவை. அதை அவங்க அதிகமாக வளர்த்துக்கணும். இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் கன்னி ராசிக்கு இருக்கிறதால அவங்கள வரக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தோம்னா, இது எர்த் எலிமெண்ட் பஞ்சபூதத்தில் நிலத்தத்துவம் தான் கன்னிராசி. அப்போ இந்த குணநலன்கள் ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிறதால வரக்கூடிய பிரச்சனைகள் தோல் வியாதிகள். அது ரொம்ப உடம்பு உஷ்ணமாகி தோல் அரிக்கிறது, எரிச்சலாக இருக்கிறது, இது எல்லாமே வரும். வேற என்ன வரும்னா, சிறுநீரக சார்ந்த பிரச்சனைகள், யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், யூரின் போகும்போது ஒரு விதமான எரிச்சல், யூரின் தொடர்ந்து போக முடியாமல் இருக்கிறது, யூரின்ல நுர வருது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய பிரச்சனைகளை கன்னிராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. நிலம் இருக்கிறதால பஞ்சபூத தத்துவத்தில் நம்ம உடம்புல நிலமாக என்ன இருக்குன்னா, எலும்பு, நரம்பு, தோல், முடி, இது எல்லாமே தோல் பகுதியாக நிலப்பகுதியாக இருக்குல்ல. அப்போ நிலம் இம்பேலன்ஸ் ஆகும்போது இது எல்லாமே பாதிக்கப்படும். கால்சியம் டிஃபிஷியன்சி, விட்டமின் டி, இது எல்லாமே இந்த மே மாதத்தில் பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கேற்ற உணவுகள் எடுத்துக்கணும். முதல்ல உணவை வச்சு தான் நம்ம சரி பண்ணணும். இப்போ கால்சியம்னா வெந்தயத்தில் அதிகமாக இருக்கும். வெந்தயத்தை முளைக்க வச்சு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும். விட்டமின் டிக்கு சன்லைட்லேருந்து கிடைக்கும். இப்போ கன்னிராசிக்காரங்க காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே 5 நிமிஷம் சூரியனை பார்த்தா போதும். அது சப்போர்ட் பண்ணும். உணவில் கேரட் டெய்லி எடுக்கணும். அருகம்புல் சாறு, நெல்லிக்காய், இந்த 3 ரெகுலராக எடுக்கலாம். இந்த அருகம்புல் சாறு குடிக்கும்போது இந்த ரத்தம் பரிசுத்தமாகும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரத்தம் சுத்தமாக இருந்தாவே கன்னி ராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக வராது. ஏன்னா தோல் பிரச்சனையே ரத்தம் கெட்டு போகிறதால தான் வருது. அப்போ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துவோம். காலையில் வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்கிறது, இல்லாட்டி நைட்டு படுக்கும்போது விளக்கெண்ணெய் அடிவயிறு, உள்ளங்கால் பாதம், ஆசன வாயில் தடவிட்டு படுக்கிறது, இதெல்லாம் பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும். நீர்ச்சத்து காய்கறிகள் எடுத்துக்கணும். புடலங்காய், சுரக்காய், இது மாதிரியான இந்த வெயில் காலத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நெய் எடுத்துக்கலாம், மோர் எடுத்துக்கலாம். எந்த உணவெல்லாம் எடுத்துக்கக்கூடாதுங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதிகப்படியான அசைவ உணவுகள், அசைவத்தில் மிக முக்கியமாக முட்டை, பிராய்லர் சிக்கன் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது செரிமான பிரச்சனையை அதிகப்படுத்தி விடும். கூல்ட்ரிங்க்ஸு எடுக்கக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது. இன்னும் உடம்புல இருக்க பிரச்சனையை அதிகப்படுத்துகிற தன்மையில் இருக்கும். ஃப்ரைட் ஃபுட்டு அதெல்லாமே வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற உணவுகளை அதிகமாக எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஹோட்டலில் வெளியே போய் சாப்பிட்ற ஹேபிட் இன்றைக்கி நிறைய ஃபேமிலிக்கே உண்டாயிடுச்சு. அதை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். நிலம் பாதிக்கப்படும் போது உடம்பில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தோல் பிரச்சனை வருது. வேற என்னன்னா பாத வலி, கணுக்கால் வலி, அது எல்லாமே வரும். குதிகால் வாதம் சொல்லுவாங்க. தூங்கி முடிச்ச பிறகு காலையில் எழுந்திருக்கு காலை தரையில் ஊனும் போது கால் குதிகால் வலிக்கும். அது எப்படின்னா, ரத்தம் அசுத்தமானா எங்கே தேங்குன்னா அந்த அழுக்கு பாதத்தில் தான், மிக முக்கியமாக குதிகாலில் தான். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த சால்ட் வாட்டரில் 2 காலையும் நம்ம அப்படி வச்சு அதன் மூலமாக அந்த பெயினை குறைக்க முடியும். ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய பீட்ரூட் தொடர்ந்து எடுக்கலாம். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அருகம்புல் சாறு எடுக்கணும். இது எல்லாம் நீங்கள் பண்ணலாம். முத்திரைகளை நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த அபான முத்திரை பண்ணலாம். அபான முத்திரை உடம்புல இருக்க டீடாக்ஸை கண்டிப்பாக வெளியேற்றும். இன்னொன்று சின்முத்திரை. சின்முத்திரை மைண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ரெஷர்,
அமைதி இல்லாத தன்மை, திருப்தி இல்லாத தன்மை, அது எல்லாமே வந்து சின்முத்திரை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதுனா இந்த முழங்கால் கையை மடக்கும் போது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கும், LI11 பேர், அதை வந்து லைட்டாக வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். 50 முறை கொடுத்தா போதும். இது எல்லாமே வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அவங்க சரியான உணவு பழக்கத்தை வந்து அவங்க மேற்கொள்ளணும். தேவையில்லாத உணவுகள் கண்டிப்பாக தவிர்க்கணும். அதிகப்படியான அவங்க புத்திசாலியாக இருக்கிறதால அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னா, அடுத்தவங்களோட தவறுகள் குற்றங்கள் ஈஸியாக அவங்க கண்ணுக்கு படுறதால அதுவே வந்து ஒரு இஷ்யூவாக மாறுது. யாராவது பிரச்சனைகள் பண்ண அவங்களை கூப்பிட்டு தனியாக சொல்லுங்கள். அவங்களுக்கு மற்றவங்க நான் உண்மையை பேசுன்னு சொல்லி அவங்களை ஹர்ட் பண்ணுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ எல்லாரையும் மனுஷங்களாக நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். எப்படி இல்லைன்னா எல்லா உறவுகள்லையும் நமக்கு வந்து விரிசல் வரும். ஏன்னா குறைகள் இல்லாத மனுஷனே கிடையாது. ஸோ அவங்களோட குற்றங்களோட குறைகளோட அவங்கள ஏற்றுக்கிட்ட பிறகு அவங்கள வந்து எப்படி அவங்கள வந்து சரி பண்ணணுமோ அப்படி உங்கள் அறிவை வந்து பயன்படுத்தி அவங்கள நல்வழிப்படுத்த நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக வர முடியும். நன்றி, வணக்கம்.